இன்னைக்கு வந்து ஒரு பிஆர்பி ட்ரீட்மெண்ட், ஹெட் பிஆர்பிக்காக நான் வந்திருக்கேன். வந்து பிளட்டை எடுத்து பிஆர்பியை செப்பரேட் பண்ணிட்டு அதை ஒரு 5 to 10 சிரிஞ்சஸை லோட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்கேல்பில் போடணும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ நான் பிஆர்பி ஃபார் த ஸ்கேல்ப் ஐம் கோயிங் டு டு நவ். ஒன்றுமே இல்லை, பிகாஸ் எவ்ரி பேஷண்ட் ஐ டேக் a recording, அவ்வளோதான். ஜஸ்ட் ஐம் இன்ஜெக்டிங் பிஆர்பி. வலிச்சா சொல்லுங்க. வலிக்குது ஆல்ரெடி இல்லை, பட் யூ ஆர் பேரிங் இட். அவ்வளோதான். That's it. Very smooth. You have been very cooperative. I never expected. இதை சொல்லியே பண்ணுறீங்கன்றீங்களா? ஓகே, இனஃப்டா. போய் ஹேர் வாஷ் எடுத்துக்கணும். இன்னும் 4 daysக்கு எடுக்கக்கூடாது, சரியா? போன உடனே ஹேர் வாஷ் எடுக்கணும், அப்போ தான் அந்த மெடிசன்ஸ் அப்சார்ப் ஆகும். How many injections? 20. பிரெக்னன்சி இது வந்து ஒரு 17 வீக் பிரெக்னன்சி. பாருங்க எவ்வளோ கியூட்டா இந்த ஃபீட்டஸ், இந்த பேபி வந்து எவ்வளோ அழகா படுத்திருக்கு பாருங்க. தலை, செஸ்ட்டு பாருங்க. இந்த நான் ஆரோ வச்சு காமிக்கும் தலை, அதுக்கப்புறம் கழுத்து, இது கழுத்து பகுதி, இது 2 ஸ்பைன் எலும்பு பின்னாடி, அந்த 2 நீட்டா அந்த எலும்பு தெரியுதா பாருங்க. நெக்கு பாருங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்ல ஹார்ட் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஹார்ட் பீட் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் வயறு, அப்படியே செஸ்ட்ல இருந்து கீழே வந்தோம்னா வயறு, அப்புறம் கால், இது வந்து தொடை எலும்பு. மேல பாத்தீங்கன்னா கைகள், மேல கைகள் இருக்கு, கீழே கால்கள் நல்லா காட்டியிருக்கேன். இது ரொம்ப அருமையான ஒரே வியூல உங்களுக்கு என்டையர் பேபி, ஒரு 16-17 வீக்ஸ் பேபியை நான் காட்டியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ 2 கால்களும் பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இங்கே பாருங்க, 2 கால்கள் வித் பாதத்தோடி நான் காட்டுறேன். 2 கால்களும் அப்படி அழகாக ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அவங்க அந்த மதருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் பேசும்போதே அவங்க அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வயிறு குலுங்குது. எவ்வளோ கியூட்டா இந்த பேபி வந்து 24 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி வயிற்றுக்குள்ள இருக்கு. இது கையை வந்து எவ்வளோ கியூட்டா வச்சிருக்கு பாருங்க. அது காது கிட்டக்க 2 கையும் ஃபேஸ்ல வச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதான் கை. ஓகே, இது ஒரு கை ரொம்ப அழகாக வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கையை நான் இப்படி ஆங்குலேட் பண்ணி பார்த்தா இந்த கையும் வச்சிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த கை? ஸோ ரெண்டு கையும் அவ்வளோ கியூட்டாக வச்சிருக்கு. அந்த பேபி பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வீட்டுக்கு வந்து கையை காலெல்லாம் அலம்பிட்டேன். ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு வாஷ் கொடுத்துட்டு தென் சாப்பிட போகிறேன். 5 minutes அகெயின். ஸோ என்ன லஞ்ச் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு புதன்கிழமை. ஓகே, வெட்னஸ்டே நான்வெஜ் டே ஃபார் மீ. ஆஸ் யூஷுவல் ரெட் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் ட்ரை ஃபிஷ், கருவாடு முள்ளங்கி போட்டு வதக்கி வச்சுருக்காங்க. எனக்கு கருவாடுன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரை ஃபிஷ் ஃபேவரெட் எனக்கு. நான் கவலையே பட மாட்டேங்க. நான் வந்துட்டு ஐயோ என்ன இந்த டாக்டரு கருவாடெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், சரிங்களா? ஸோ எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸை நான் வந்து வீட்டில் பண்ண சொல்லி இல்லை, நான் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ பாருங்கள். அண்ட் மீன் குழம்பு, காரம் இல்லாமல் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இன்றைக்கி வைங்க அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் வெயில் சீசன்னால் காரம் போடாமல் கொஞ்சம் தண்ணியாக வைங்கன்னு சொன்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கலரில் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த குட்டி குட்டி மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே. ஸோ அண்ட் சிக்கன் வந்துட்டு அது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஆயில் ஃப்ரைடு மாதிரி இருக்குது. இது தவா ஃப்ரைடு சிக்கன் தான். ஏன்னா ரொம்ப எண்ணெய் போட்டு நான் ஃப்ரை பண்ண மாட்டேன். தவாவில் இதெல்லாம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு தவாவில் நல்லா சிவக்க விட்டு மூடி விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி லன்ச்சு இதான். ஐ திங்க் ஒரு சூப்பர்ப் நான்வெஜ் லன்ச் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாக என் ஒர்க்கை முடிச்சுட்டேன்.
மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 2 நாள் கொஞ்சம் ஏர்லியாக முடிப்பேன். பிகாஸ் 8, 9க்கு எவ்ரிடே முடிக்கிற ஒர்க்கை வந்து நான் சம்டைம்ஸ் 6 o'clock கூட நான் முடிச்சுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து கோவிலுக்கு போவேன், அப்படி இல்லைன்னா என் அம்மாவை பார்க்க போவேன். ஸோ இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி. ஏன்னா அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அவங்க வந்து நம்மெல்லாம் வந்து சின்ன வயசில் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரோட அம்மாவையும் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க வயசானதுனால அவங்கள நம்ம தான் போய் பார்த்துக்கணும். ஸோ முன்னாடிலாம் வந்து அம்மா பயங்கர கமாண்டிங்காக இருப்பாங்க. எங்களை வளர்க்கும் போதெல்லாம் வேற லெவலில் எங்கள் அம்மா எங்களை வந்து தைரியசாலியாக இல்லை அறிவாளியாக வளர்த்துருக்காங்க நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ அப்படிப்பட்ட அம்மா வந்து இப்போ ஏஜ் ஆனதுனால ரொம்ப சைல்டிஷாக பார்க்கும்போதே ஒரு குழந்தை மாதிரி தான் தெரியுது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும், என்னம்மா என்னை பார்க்கவே வரமாட்டே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப எனக்கு ஆசை. இங்கேருந்து எனக்கு ஒரு 1 hour ட்ராவல் தான் அம்மா வீடு. ஸோ அண்ணா வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அண்ணாவும் அண்ணியும் அம்மாவை. பட் நாங்களும் ஒரு வேர்டு அவங்கள போய் ஒரு விசிட் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு அம்மாவை போய் பார்க்கலான்னு நான் டிசைட் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடகடான்னு பார்த்து முடிச்சு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறுநாள் போடுங்கன்னு சொல்லி நான் கிளம்புறேன். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பாய். ஓகே காமாட்சி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் நான் குக்கிங் வீடியோ பண்ணவே இல்லையே, நான் இன்னும் எடுக்கவே இல்லையே. ஸோ என்ன பண்ணலாம்? அர்ஜென்ட்டாக நம்ம எதுவும் பிளானும் பண்ணலை. சரி, எக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பண்ணுறதுக்கு எக்கு தான். கடைன்னு ஒரு 8 எக்கு எடுத்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் எக், எதை பண்ணாலும் 4 டைப்ஸ் 5 டைப்ஸ் தான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் எக். இங்கே வாங்க வீடியோக்குள்ள நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகிறோம். பாருங்க, 2 எக்கை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே பச்சை முட்டை தான். 2 எக். இது மட்டும் 2 பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு டைப்புக்காக. இங்க 2 எக். ஸோ மொத்தம் 8 எக் இருக்கு. மொத்தம் 4 டைப் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக் வந்துட்டு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முட்டை. கோயம்புத்தூர் முட்டைக்கு என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த ஐட்டத்தை போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ நம்ம எக்குக்கும் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். 2 எக்கு, அகெயின் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். நான் சொல்லியிருக்கேன் நெடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சால்ட் போடணும், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு. ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இதான் நம்ம பேசிக் சவுத் இந்தியன் இன்க்ரீடியன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக இதை ஒரு அந்த ஹீட்டில் அதை வதக்கிட்டு தென் ஐம் போரிங் சம் வாட்டர். அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். நெடி வருது. இப்போ இந்த முட்டையை வந்து இவங்க கத்தியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என் ஸ்பீடுக்கு இந்த கத்தி எல்லாம் வேலைக்காகாது. போட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே ஃபைன், இவ்வளோதான். இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா இப்படி தனித்தனியாக வந்துருச்சு. ஒரு 2 minutes தான் நான் பண்ணேன், அதுக்குள்ளே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கோயம்புத்தூர் முட்டை. முட்டைக்கு என்னென்னா, நல்லா பாருங்கள், இந்த பேனில் தண்ணியை, வெறும் தண்ணி, இது என்ன கிடையாது, இந்த பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு பேன் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பில் 2 கப்பில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிட்டோம். எண்ணெயை தடவிட்டு ஸ்லோவாக ஒரு முட்டையை உடைச்சி விடுறாங்க. இந்த எக் யோக் வந்து கலைஞ்சிடக்கூடாது. ஸோ நான் உடைச்சேன்னா அவசர அவசரமாக உடைச்சி அதை கலைச்சிருவேன். அதனால் என்னோட அசிஸ்டண்ட்டை நான் வந்து உடைக்க சொல்லியிருக்கேன். அவங்க பியூட்டிஃபுல்லாக பொறுமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், எண்ணெய் தடவின கப்பில் முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. ஆல்ரெடி இங்கே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கப்பை இதுக்குள்ளே வைக்கிறேன், வச்சு செட் பண்ணுறேன். இந்த கப்பை இதுக்குள்ளே வச்சு செட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி இது. இப்போ வந்து கொஞ்சம் இது ஒரு 2 minutes கழிச்சு இது வேகும். வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து இதுக்கு மேலே போடணும். அப்போ இன்னும் நல்லா வேகும். நம்ம ஒரு 2 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஒரு 3 minutes to 5 minutes வச்சோம், இது வெந்திருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க, அப்படியே ஒரு விளக்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண, வெந்ததுக்கப்புறம் தான் பாருங்கள் இந்த வாட்டர் எடுத்து நான் அப்படியே அது மேலே போடுறேன். ஓகே, கலையாமல் அந்த யோக் மட்டும் கலைஞ்சிடவே கூடாது. பாருங்கள், கொதிக்கிற தண்ணியை half boiled எக்கு மேலே போடுறேன். இப்போ அது இன்னும் நல்லா ஸ்டர்டினஸ் கிடைக்கும், ஃபர்ம் ஆகும். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்
பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து போச்டு எக் தான், பட் இதை நம்ம அப்படியே தண்ணியில உடைச்சு ஊத்துனா அப்படியே தலை விரிச்ச மாதிரி போயிடும். அதனால எனக்கு அது பிடிக்காது. ஸோ இதனால நான் என்ன பண்ணேன், நான் ஒரு நியூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இதை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு நம்ம வந்து போச்டு எக் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாருங்க பியூட்டிஃபுல்லா அந்த எக் யோக் வந்து அப்படியே கவர் ஆயிடுச்சு பாருங்க. யோக் வந்துட்டு வெள்ளை கலர்ல கவர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம இந்த தண்ணியை கொஞ்சம் மேலாக்கா இருத்துட்டு அப்படியே வச்சணும். அப்படியே ஸ்பூன் போட்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு சாப்பிடணும் இதை. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் டைப் ஆஃப் எக்குக்கு போறோம். தேர்ட் டைப் ஆஃப் எக் வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஆஸ் யூஷுவல் எக்கை கொலை பண்ணி உடைச்சிட்டேன். ஓகே ஓகே, 2 எக்கையும் நான் வந்து உடைச்சி என்ன பண்ணுறேன், பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் அண்ட் சால்ட், ஒன்லி பெப்பர் அண்ட் சால்ட்டை போட்டு நல்லா அப்படி ஒரு மிக்சிங் கொடுத்துக்கிறேன். பெப்பர் சால்ட் அண்ட் சீஸ். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே சீஸ் போட்டுடணும். அவ்வளோதான் இந்த எக்கு. ஓகே, நம்ம லைட்டாக ரொம்ப பீட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பெப்பர் சால்ட் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு டைம் வந்து சீஸ் எக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப 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 ஹாப்பியாவாங்க. எவ்ரி டைம் ஒரு பொடி மாஸ் எக்கையும் ஒரு ஆம்லெட்டையும் போடுறதுக்கு இதை மாதிரி போட்டுடலாம். ஓகே, இதை போட்டுட்டு சீஸ் பாருங்கள், நல்லா இவ்வளோ சீஸு இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அது பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். பாருங்க, இது ஒரு 2 மினிட்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலாக என்னோட சன்னுக்கு வந்து இப்படி க்ரீமியாக தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை திருப்பியே போட மாட்டேன், அப்படியே எடுத்து வச்சிடும். ஒரு மாதிரி க்ரீமி சீஸியாக சாப்பிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் சீஸி க்ரீமி டைப் ஆஃப் எக்குக்கு போகிறோம். 4th டைப் ஆஃப் எக் ஒன்றுமே இல்லை, 2 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி அதை வதக்கி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதை வந்து வதக்கி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல். இதை வந்து என்ன பண்ணுறோம், எடுத்து சென்டரில் ஒரு கட் கொடுத்து, இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் ஆஃப் எக் தான் இது. இது மேலே வச்சிடணும். அவ்வளோதான். இதை வச்சு அப்படியே ஒரு 4th டைப் ஆஃப் எக் வெறும்னா ஒயிட்டாக நீங்கள் பாயில் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஸோ சென்டரில் நாட் ஒரு ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நீட்டாக லாங்காக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்குனது ப்ளஸ் இது மிளகாத்தூள் போட்டு வதக்குன வெங்காயம் தக்காளியை போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். அவ்வளோதான். 4th டைப் ஆஃப் எக்ஸையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம கோயம்புத்தூர் முட்டாய். கார சாரமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து போச்டு எக். நான் சொன்னேன்ல அந்த கப்பில் வச்சு நம்ம பண்ணோம்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ஒயிட் லேயர் அதை அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆரிகானோ போட்டு நீங்கள் சாப்பிடலாம். சரியா? இல்லை ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் போட்டுட்டு தென் அவ்வளோதான், சால்ட் போட்டுட்டேன். இல்லைன்னா ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் வந்து பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்துட்டு சீஸி எக் பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்துட்டு நான் சொன்ன அந்த ஸ்டஃப்ட் எக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 4 டைப் ஆஃப் எக்குமே நீங்கள் ஈஸியாக வீட்டில் பண்ணி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணும்போது அந்த எக் எல்லோ வந்து அப்படியே கீழே ஒழுகும். அதுதான் பெஸ்ட் போச்டு எக் அப்படின்றது. என்னோட ஹெவனுக்கு வந்துட்டேன். சொன்ன விட்டமின் சி சீரம் போடணும்னு அதையும் எடுத்துக்கிட்டேன். சீரம் போட்டுட்டு இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியா. நான் ஒரு நாள் உங்களுக்கு என்னுடைய வார்ட்ரோப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். தேங்க்யூ, குட் நைட்.